Hello everyone, welcome to our channel Share Market Watches. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, NSEனா என்ன, BSEனா என்ன, அதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம லைஃப்ல ஒரு பொருளை வாங்கவும் செய்வோம், விற்கவும் செய்வோம். இது பொதுவா நம்ம லைஃப்ல பண்ற ஒன்று. இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும். இங்கே பொருளாக வாங்குகிறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேராக வாங்குகிறோம். அங்கே ஒரு ஷேரை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பொருளை வாங்குறதுக்கு பேர் பையின்னு சொல்லுவாங்க, ஒரு பொருளை விற்கிறதுக்கு பேர் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸை வாங்க நம்ம டைரெக்டாக அங்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஆன்லைனில் வீட்டில் இருந்துகிட்டே ஷேரை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். இந்தியாவில் மொத்தம் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று NSE, இன்னொன்று BSE. NSEனா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSEனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 எக்ஸ்சேஞ்சிலும் டெய்லி 200 கோடி ஷேர்ஸ்க்கு மேலே வாங்கி விற்கிறாங்க. அப்படி வாங்கி வித்துட்டு இருக்க ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் பேர் ஒன்று ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் டெய்லியும் 200 கோடி ஷேர்ஸ்க்கு மேலே வாங்கி விற்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். இப்போது இந்த ஷேர்ஸை நம்ம எப்படி வாங்குறதுனா டைரெக்டாக நம்ம NSE ஆர் BSEயில் போயிட்டு வாங்க முடியாது. அதுக்கு தான் சம் புரோக்கரேஜ் ஆப் இருக்குது. எக்ஸாம்பிள் ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி புரோக்கரேஜ் ஆப் மூலிமா நம்ம ஸ்டாக்ஸை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த மாதிரி புரோக்கரேஜ் ஆப் NSE அண்ட் BSE இது எல்லாமே செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே தான் ஒர்க் ஆகுது. செபி அப்படின்னா என்னென்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் இந்தியா. இந்த செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம செபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போது ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஷேர்ஸை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அப்படி வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஜீரோதா கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷேர்ஸை வாங்க முடியும், விற்க முடியும். அப்படி நம்ம அந்த ஷேர்ஸை வாங்கி விற்கிறதுக்கு புரோக்கரேஜ் சம் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்க்கு GST பே பண்ணணும். நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் 2 டேஸ்க்குள்ளே உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிடும். அப்படி ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்றதுக்கான கன்ஃபர்மேஷன் மெயில் NSDL அண்ட் CDSL இருந்து உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் காப்பி உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வரும். வந்ததுக்கப்புறம் அந்த மெயில் காப்பியை நீங்கள் கன்ஃபர்மேஷன் காப்பியை வச்சுட்டு இன்கேஸ் எனி இஷ்யூனாலும் நீங்கள் செபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த இஷ்யூவும் வராது. வந்தால் நீங்கள் செபி கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணும் போதே பெஸ்ட் புரோக்கரேஜ் ஆப்பாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.